ஹலோ எவ்ரிவன். முருங்கை இலையை இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். முடி அதிகமாக வளரும். வெயிட் உள்ளவங்களும் வெயிட் லாஸ் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன அப்படி சத்துக்கள் இருக்குது பார்த்தோம்னா, விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயர்ன், பொட்டாசியம், கால்சியம் சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த முருங்கை இலை அதோடைய தண்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முருங்கை இலை எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, சரிங்களா? இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மிளகு, சரிங்களா? உங்களுக்கு தேவையான மிளகு போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி முருங்கை இலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, மிளகு, சீரகம், அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த பூண்டை நம்ம நசுக்கிக்கலாம். ரொம்பவும் நசுக்கக்கூடாது, லைட்டாக. அதுக்கப்புறம் மிளகும் நசுக்கி எடுத்துக்கோங்க. முருங்கை இலையும் கறிவேப்பிலையை நல்லா அலசிட்டு ஒரு கடாயில் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நசுக்கி வச்ச இந்த பூண்டு, மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கலை. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் சுண்ட விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஆன பிறகு வடிகட்டி குடிச்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி வாரத்துக்கு 2 முறை இல்லை 3 முறை செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும், சரிங்களா? அந்த எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், சரிங்களா? இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என்னுடைய ஹெச்ஏ கிரியேஷன் சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.